இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாராம். அவருக்கு அளவில்லாத சொத்து, பணம், நகை எல்லாம் இருந்துச்சாம். அப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு நேர்மையான திருடன் ஒருத்தன் வந்தானா. ராத்திரி நேரத்துல வந்தானா. நேர்மையான திருடனா? ஆமா, அவன் வெறும் திருடன் மட்டும் தான் செய்வான். யாரையும் எதுக்காகவும் காயப்படுத்தவே மாட்டான். அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஓஹோ. இப்ப அந்த திருடன் அந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் கொள்ளடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? காலையில ஏஞ்சி பார்த்தா அந்த ஜமீன்தார் பொண்டாட்டி பணத்தை காணோம், நகையை காணோன்னு பதறாங்களாம். ஆனா ஜமீன்தாருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஏன் குருஜி? அது அந்த திருடனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாராம். என்னது? திருடினவனுக்கு நன்றியா? அதான் ஏன்? அது வந்து அந்த பணத்தையும் நகையையும் காப்பாத்துறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சாம். அதனாலதான் அவரு நிம்மதி இல்லாம இருந்திருக்காரு. இப்ப அவருக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்துட்டான்ல. அதனால ஒரு திருட வந்து வீட்டுக்குள்ள திருடிட்டு போனாலும் அத நெகட்டிவா தான் யோசிக்கணும்னு இல்ல, அத பாசிட்டிவாவும் யோசிக்கலாம். குருஜி, அப்போ அந்த ஜமீன்தாரோட நிலைமை? தெருவோட்டை ஏந்திட்டு தெருவுக்கு போயிருப்பாரு. அவரும் பொன் பொருள் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டாரு. அத நான் சொன்னது தானே. ஏன் குருஜி, வந்ததுல இருந்து திருட்டுன்னு திருட்ட பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, திருட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்போ பெரிய பெரிய சித்தர்களே திருடர்களா இருந்து ஞானியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் குருஜி படிச்சு நமக்கு சொல்றாரு. குருஜி மலேசியால இருந்து நடந்து வந்த டயர்ட்ல இருக்காரு, கொஞ்சம் அவரை ஓய்வெடுக்க விடலாமே. மலேசியால இருந்து நடந்து வந்தாரா? அதே எப்படி நடுவுல கடல் இருக்குமே. மலேசியா எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்டா கோத்து விடுற? சாரி குருஜி. ஏன் வலிமா, நீங்க குருஜி நேபாள்ல இருந்து வராருன்னு தானே சொன்னீங்க? அவர்தான் மலேசியால இருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம குருஜியோட சக்தியே அதுதான். காலம், நேரம், தூரம் எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு தான். நம்ம குருஜி மாதிரி மகா அவதாரங்களுக்கு எல்லாம் இல்ல. அவரு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா மட்டும் போதும், அது எப்படி இருந்தாலும் போயிருவாரு. மலேசியால இருந்து நேபாளுக்கு வருவாரு, நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வருவாரு. குருஜி வந்தது ஓகே, நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஓசூர்ல இருந்து அவர் கூட ஜாயின் ஆயிட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க, குருஜி களைப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமே. ஆமா பாவம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. கதை வேற சொல்லிட்டு இருக்காரு, நீங்க போய் ஓய்வு எடுங்க குருஜி. வாங்க குருஜி, வரேங்க. போலாம். ஐயா, குருஜிக்கு ரோடு போட ஆரம்பிச்சீங்க. சொல்லுங்க குருஜி. பாத்து குருஜி, பாத்து. ஏ மாறா, எனக்கு அந்த சிஷ்யனை பார்த்தா டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த குருஜியை பார்த்தாலே டவுட்டா தான் இருக்கு.